அப்புறம் நாங்கள் உள்ளே எடுத்துகிட்டு தான் போனோம், தம்பி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனோம். போயிட்டு எடுத்துகிட்டு போய் அவரும் பார்த்துட்டு அவர் ரொம்ப நேரமாக இப்படியே கையில் வச்சு அவனையே பார்த்துட்டு தான் இருந்தார். அவருக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல, என்ன எங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல. அவர் அது இழக்கக்கூடாத இழப்புமா இது, முதல்ல அதுக்கு என்னால் தான் அப்படின்னுங்கிற மாதிரியும் அவர் இந்த கூட்டத்துக்கு வந்து தான் பையன் இப்படி ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார். கையிலே தான் வச்சுட்டு இருந்தார், ரொம்ப நேரம் கையில் வச்சுட்டு இருந்தார். அப்புறம் எங்கள் மருமகன்கிட்ட பார்த்துக்கங்க, அவர்கிட்டையும் சொன்னாங்க, என்ன ஹெல்ப் எப்போ வேணாலும் நீங்கள் எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்காரு. சரி, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கன்ட்டு இருக்காரு. இப்போ கரூர்லேருந்து சென்னையை அழைச்சிட்டு போனது சிலர்லாம் சொல்கிறாங்க இந்த விரக்தியாக இருக்காங்க, கொஞ்சம் வருத்தமாக இருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? எனக்குங்களா, ஆரம்பத்தில் எனக்கு இது அப்படி தோணுச்சு, நம்ம போய் அங்கே பார்க்கணுமா அப்படின்னு தோணுச்சு. ரெண்டாவது அவருடைய சூழ்நிலை, சரி அவங்க நம்மளை கூப்பிடுறாங்க சரின்ட்டு போனோம். அவங்களுடைய சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் வந்தால் மறுபடியும் கண்டிப்பாக இன்னொரு பிரச்சனை வரத்தான் செய்யும். எப்படி சொல்லிட்டு மறுபடியும் கூட்ட நெரிசல் வரும், கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரெண்டாவது அவருக்கு இன்னும் பர்மிஷன் கொடுக்கலைங்கிற மாதிரி பேசிக்கிட்டாங்க. அது எனக்கு முழு விவரம் தெரியல. அப்படிங்கிறப்போ நம்ம சரி அவங்க கூப்பிட்டாங்க, ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து 27ஆந்தேதி தாங்க சாமி கும்பிட்டோன்னு சொல்லி நான் வரலேன்னு சொல்லிட்டோம். நாங்கள் வரலைங்க, பரவாயில்ல இன்னொரு டைம் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சா கூட்டிகிட்டு போங்கன்னு தான் சொன்னோம் நாங்கள். அப்புறம் அவங்க உங்கள் ஒரு ஃபேமிலி மட்டும் விட்டுட்டு நான் போக முடியாதுமான்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு 3 பேர் வந்து பார்த்தாங்க. திருப்பி செகண்ட் நாள் வந்து மறுபடியும் வந்து தஞ்சாவூர், ஈரோடு அந்த தலைவர்லாம், மாவட்ட செயலாளருங்களாம் அவங்கெல்லாம் வந்து எங்கள்கிட்ட பேசினாங்க. வர்றதுக்கு பாருங்கம்மா, எப்படியாவது உங்களை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ. அவங்க ஈவினிங் கும்பிடுவேன்னு நினச்சிட்டு உங்களை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நான் முதலாலாம் பார்த்துட்டு கூட கொண்டு வந்து விடுறேன்னாங்க. இல்லைங்க நாங்கள் ஈவினிங் கும்பிட மாட்டோம், மதியம் தான் கும்பிடுவோம்னா எங்களுக்கோசரம் வெயிட் பண்ணி அப்புறம் நான் 30ங்கிறதே நாங்கள் மறந்துட்டோன்னா நான் 27, 30ன்னு நினச்சிட்டு நான் சொல்ல. அதுக்கப்புறம் நான் எண்ணி பார்த்தா 26 தான் 30. அப்புறம் எங்கள் சொந்தக்காரவங்கெல்லாம் சரி 26 ஞாயிற்றுக்கிழமைங்கிறனால கும்பிட்டுக்கலாம் அப்படின்னாங்கன்ட்டு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை கும்பிட்டு எங்களுக்கோசரம் வெயிட் பண்ணி சாயந்தரம் 4:30 வரைக்கும் இங்கே கீழே வெயிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கடைசி பஸ்ஸில் நாங்கள் தான் கடைசியாக போனோம்.